ஹாய் ஆல்! இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கேசரி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சட்டியை நல்லா காய வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் போக 1 கப் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். வாசனை இல்லாத எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் தேவையான அளவு கிறிஸ்மஸ் பழமே போட்டு நான் அதில் வதக்கிறதுக்காண்டி நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா, அந்த நெய்யிலேயே நல்லா கிண்டிக்கிறேன். ரொம்ப நீங்கள் கருகிராதீங்க. இந்த கிறிஸ்மஸ் பழம் வந்து உப்பி வரணும். முந்திரி பருப்பு கருகிராமல் கரெக்டான டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இந்த இதுதான் கரெக்டான இது. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 1 கப் ரவா வந்துக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 2 கப் ரவா எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா, அதே நெய்யில் வந்து வாட்டி எடுத்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மணலாக வரணும் உதிரியாக. அது வரைக்கும் நான் நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 டெக்னிக் இருக்குது. நான் இன்னொரு டெக்னிக் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியுமே தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இறுகி வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, உப்பு கலர் பவுடர் போட்டுக்கிறேன். கலர் பவுடர் ஆப்ஷன் தான். பார்த்திங்கன்னா 1 1/4 கப் சீனி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம்லாம் லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டு நெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா அழகாக கேசரி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கீழே கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி ரெசிபி வீடியோ பிடிக்குது அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டில் பை ஃப்ரம் ஜென்சன்ஸ் லைஃப் ஸ்டைல். டாடா பை.